Hello students, இப்போ 9th standard science portion பார்க்கணும். So இந்த continuation என்ன பார்த்தோம்னா magnetic effect of the current பார்க்கணும். It was on 21st April 1920, Hans Christian Ørsted, a Danish physicist, was giving a lecture. He was demonstrating electrical circuits in the class. He had to often switch on and off the circuit during the lectures. So on the 21st April 1820ல வந்து Hans Christian Ørsted physicist அவர் வந்து ஒரு டேனிஷ் பிசிசிஸ்ட். அவர் வந்து ஒரு லெக்சர் கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. ஸோ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்பவுமே வந்து என்ன ஆகும், அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ற மாதிரி அவருக்கு அந்த கிளாஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. Accidentally, he noticed the needle of the magnetic compass that was on the table. It deflects whenever it switched on the current from the flowing through the wire. The compass needle moves only slightly so that the audience didn't even notice. ஸோ வந்து லெக்சர் கொடுத்துட்டு இருக்கும்போது அவர் நோட் பண்ண என்னன்னா, அவர் வந்து டேபிள் ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் வச்சிருந்தாரு. நம்ம அந்த எந்த காம்பஸ் இருக்குது, நம்ம நேவிகேஷன் காம்பஸ். ஸோ இந்த மாதிரி காம்பஸ் வச்சிருந்தாரு. ஸோ அது வந்து என்னன்னா, கரண்ட் ஆன் பண்ண ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த காம்பஸ் வந்து டிஃப்ளெக்ட் ஆகிறத இவர் நோட் பண்ணாரு. சின்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் டிஃப்ளெக்ட் ஆகிறத பார்த்துட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, மற்றவங்க யாரும் நோட் பண்ணல லைட்டாக தான் டிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால. So the compass needle moved only slightly, so the audience didn't even notice. But it was clear to Hollister that something significant was happening. He conducted many experiments to find out the startling effect, the magnetic effect of the current. ஸோ அவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு என்னமோ நடக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய பண்ணார். Hollister aligned a wire XY such that they were exactly along north-south direction. So he kept one magnetic compass above the wire A and another வந்து above the wire B. ஸோ அவர் என்ன பண்ணி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கியூட்ல வந்து ரெண்டுமே வந்து நார்த் சவுத் காட்டுற மாதிரி ஒரு காம்பஸ் வந்து வச்சுட்டாரு. ஸோ ஒன்று வந்து வயருக்கு கீழே, ஒன்று வந்து வயருக்கு மேலேன்னு வச்சுக்கிறாரு. ஓகேவா, ஏபின்ற காம்பஸ். ஸோ வந்து ஒன்ஸ் the circuit was closed, both compass was pointing to north. ஸோ வந்து அந்த ரெண்டுமே வந்து சர்க்கியூட், அந்த ரெண்டு காம்பஸ்மே வந்து நார்த் தான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ வந்து ஒன்ஸ் சர்க்கியூட் இஸ் க்ளோஸ், எலக்ட்ரிக் கரண்ட் வாஸ் ஃப்ளோயிங். ஸோ வந்து நீ எந்த கரண்ட்டுமே அப்ளை பண்ணாத போதும் உனக்கு ரெண்டுமே என்ன ஆகுது, நார்த்தில் தான் இருக்குது. பட் நீ கரண்ட் வந்து ஆன் பண்ணி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஒன் வந்து ஏ வந்து பாயிண்ட் டு ஈஸ்ட் அண்ட் நீடில் பி வந்து பாயிண்ட்ஸ் டு வெஸ்ட். ஸோ அந்த மாதிரி வந்து கரண்ட் ஃப்ளோ பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஏ வந்து நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும், இன்னொன்று வந்து பி வந்து வெஸ்ட்டுக்கும் டைரக்ஷனில் வந்து காம்பஸ் வந்து ஃப்ளோ ஆச்சு. ஸோ அவர் என்னன்னு சொன்னார்னா, ஸோ this shows the current carrying conductor produces magnetic. இதனால என்ன கண்டுபிடிச்சாருன்னா, இதுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. So direction of the magnetic line around the current carrying conductor can easily be understood using right hand thumb rule. So hold the wire with 4 fingers of your right hand with thumb up position. When the direction of the current is towards the thumb, then the magnetic line curls in the same direction as your other 4 fingers are shown. This shows that the magnetic field is always perpendicular to the direction அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் வந்து ரைட் தம் ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா, நம்ம வயர் இருக்குல்ல, ஸோ இங்கே வந்து இதில் வந்து நீங்கள் கையை வந்து இப்படி பிடிச்சி வச்சுக்கணும். பிடிக்கும் போது உங்களோட தம் ஃபிங்கர் வந்து இந்த வயரில் பட்ட மாதிரி அழுத்தி வச்சிருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீ வந்து சர்க்கியூட் ஆன் பண்ணும்போது உன்னோட கரண்ட் ஃப்ளோ வந்து உனக்கு ஃபீல் ஆகும்ல, மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உன்னோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். நீ எப்படி உன் கையை வந்து இப்படி வச்சிருக்கியோ அந்த மாதிரி கேர்ள்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரைட் தம் ரூல். ஓகே, ஸோ இதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தம் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து the strength of the magnetic point of the due to current வந்து carrying depends on the current வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா, ஒன்று வந்து கரண்ட், இந்த வயரில் கரண்ட் போகிறது. நெக்ஸ்ட் வந்து எந்த வயர் எந்த பாயிண்ட்லேருந்து எங்கே போகுதுன்னு டைரக்ட் டிஸ்டன்ஸ், ஓரியன்டேஷன் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த வயர். ஸோ வந்து வயர் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்றது, அந்த மேக்னெட்டிக் நேச்சர் ஆஃப் த, ஸோ அது மேக்னெட்டிக்காகவே அதுவே தான நேச்சரில் டிஃப்ளெக்ட் ஆகுதுல, அதுதான் சொல்கிறாங்க. So the magnetic field lines is stronger near carrying wire and it diminishes as you go. ஸோ வந்து கரண்ட் வந்து கிட்ட இருக்கும்போது ஒரு நல்லா வரும், அண்ட் தூரமாக போக போக என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. So this is represented by drawing a magnetic field line closer nearer the wire and farther away the wire. ஓகேவா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, force on the current carrying conductor in the magnetic field கொடுத்துருக்காங்க. So H. L. Lorentz found that the charge moving in a magnetic field
direction other than the direction of magnetic field experiences a force. ஸோ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பொறுத்த வரைக்கும் சுத்துறதை தவிர்த்து மற்ற லைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஏதோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிறாரு. இட் இஸ் கால்ட் த மேக்னெட்டிக் லாரன்ஸின் ஃபோர்ஸ். ஸோ சின்ஸ் சார்ஜ் in the motion constitute the current, a conductor carrying moves charges placed in the magnetic field other than the direction of the magnetic field will also experience a force and called force motion in the conductors. ஸோ வந்து நமக்கு யூஸ்வலாக தெரியும் நம்ம வந்து கரண்ட் போச்சுன்னா அது உள்ள வந்து சார்ஜஸ் வந்து சேஞ்ச் ஆகும் நமக்கு தெரியும். அண்ட் செகண்ட் திங் என்னன்னா நம்ம இப்போ மேக்னெட் வைக்கும் போது அந்த கரண்ட் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அண்ட் இதெல்லாம் தவிர்த்து அதுல வந்து வெளியே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்டிவா இருக்கும். அது வந்து மோஷன் வந்து கண்டக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றாங்க. Like take a cardboard and a thread of wire perpendicular from it. Wire connect the wire such that the current flows up the wire. Switch on the circuit. Let us flow the current flow. Place the magnet compass in the cardboard and mark the positions. Now move magnets and mark the new position. If you join all the points, you will get a circle. Reverse the direction of the current. You will find the magnetic circles are clockwise. ஸோ வந்து ஒரு கார்போர்ட் எடுத்துக்கோங்க. அதில் தின் ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதில் வந்து என்னென்னா அந்த கரண்ட் வந்து அதை ஃபிக்ஸ் பெர்பெண்டிகுலராக இருக்கணும் கார்போர்ட் அண்ட் ஒயரு. அண்ட் வந்து உங்களுக்கு என்னென்னா கரண்ட் ஃப்ளோ பண்ணும்போது பக்கத்தில் ஒரு மேக்னெட் வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்டாக அது இப்போ மேக்னெட் வைக்கும்போது ஒரு டைரக்ஷன் காட்டும் போது அதை பாயிண்ட் பண்ணிட்டு திரும்பி மேக்னெட்டை மூவ் பண்ணி அங்கேருந்து திரும்பி வந்து கரண்ட் ஃப்ளோனால உங்களுக்கு அங்கே மார்க் பண்ணிட்டு ஒவ்வொரு மார்க் பண்ணி இது எல்லாமே ஜாயின் பண்ணினா உங்களுக்கு சர்க்கிள் மாதிரி கிடைக்கும். ஸோ டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அது வந்து ஒரு சர்க்கிள்ஸ் வந்து clockwise மேக்னெட்டிக் சர்க்கிளாக கிடைக்கும். So from this activity, we interpret that the current carrying wire from magnetic field perpendicular to the wire, the reflection of the needle implies that the current carrying conductor exerts a force of compass needle. So in 1821, Michael Faraday discovered the current carrying conductor also deflects when the placed in the magnetic field. So you can see that the magnetic field is a permanent magnet. The magnetic field produced by the current carrying conductors interacts and produces a force on the conductor. So the view perpendicular of the direction. So வந்து ஒரு அந்த wire வந்து perpendicular வைக்கிறோம்ல லைக் வந்து இங்கே ஒரு கார்போர்ட் இருக்கு இங்கே நான் வயர் ஃபிக்ஸ் பண்ணி பெர்பெண்டிகுலர் வைக்கிறேன். ஸோ மேக்னெட் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட பேஜ் வந்து எப்படின்னா பிளெயினாக இருக்கு. ஐனா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாத போது பிளெயினாக இருக்கு. நான் கரண்ட் கொடுக்கும் போது என்னோட மேக்னெட் நான் ஒவ்வொன்றா மூவ் பண்ண என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி டாட்ஸ் தான் வருது. இது எல்லாமே நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுலாமே ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு சர்க்கிள் கிடைக்குது. ஸோ டிஃப்ளெக்ஷன் அதாவது என்னன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கரண்ட் ஃப்ளோவில் பண்ணும்போது மட்டும்தான் வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகும்னு கிடையாது. ஸோ வந்து நீ கரண்ட் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும் போதும் உனக்கு டிஃப்ளெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வரும். லைக் உனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எண்டிங் முடிகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதான் சொல்கிறாங்க. So next one, if a current I is flowing through a conductor of a length L, keep perpendicular to the magnetic field B, then the force F experienced by given equation is F is equal to ILB. So இங்க வந்து ஐன்றது வந்து கரண்ட், எல் வந்து லென்த் அண்ட் பி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா அதோட கரண்ட், அதோட லென்த் அண்ட் அதோட மேக்னெட்டிக் லைன்ஸ் பொறுத்து தான். So the above equation indicates that the force is proportional to the current. It is proportional to the length of the conductor and it is proportional to the magnetic field in which the current carrying conductor is kept. Okay, ba? So note one that the angle of inclination between the current and the magnetic field also affect the magnetic force. ஸோ உங்களோட கரண்ட்டும் உங்களோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்க ஆங்கிள்ஸ் பொறுமை என்ன ஆகும்னா உங்களோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. So when the conductor is perpendicular to the magnetic field, the force will be maximum. So which is parallel to the magnetic field, so the force will be 0. ஸோ வந்து பெர்பெண்டிகுலர் இருக்கும் போது உங்களோட ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ வென் அது பேரலாக இருக்கும்போது பெர்பெண்டிகுலர் இருக்கும்போது ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும் மேக்ஸிமமாக. அதே நீ வயரும் இந்த இதுவும் வந்து பேரலாக வச்சிங்கன்னா ஒன்று கீழே வச்சிங்கன்னா உங்களோட ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா 0ல இருக்கும்னு சொல்கிறாங்க. The force is always a vector quantity, so a vector quantity has both magnitude and direction. So force வந்து ஒரு vector quantityனால அதுக்கு நேச்சராகவே அதுக்கிட்ட வந்து என்ன இருக்கும், magnitude and directions இருக்கும். So it means that we should know the direction in which a force would act. So the direction is often used by known as Fleming's left hand rule. ஸோ வந்து உங்களுக்கு டைரக்ஷன் ஃபோர்ஸ் வந்து யூஸ்வலாக வந்து டைரக்ஷன் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எப்படி தெரிஞ்சுப்பேன்னா அந்த ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு தெரிஞ்சுப்பேன். ஸோ இது வந்து யார் சொன்னாங்கன்னா யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஜான் ஆம்ப்ரோஸ் ஃப்ளெமிங் ரூல் கண்டுபிடிச்சாரு. ஸோ
So thumb movement, forefinger, so thumb finger and forefinger and second finger. So the thumb finger வந்து movement and second finger and forefinger வந்து it is a field and C வந்து is second finger is current. Okay வா? So the law states that when stretching the three fingers of the left hand is perpendicular, left hand வந்து is perpendicular manner will with each other. இப்படி இருக்கும்போது perpendicular to each other இருக்கும். So if the direction of the current is denoted by the middle finger, so in the three fingers and the middle finger வந்து current direction எடுத்தோம்னா of the left hand and second finger வந்து is for the direction of magnetic field. Then the thumb வந்து இது என்ன சொல்லி denote பண்ணணும்னா direction of the force denote பண்ணும். So என்னோட வந்து second finger which is second middle finger இருக்குல்ல அந்த three fingers lift பண்ணும்போது ஒரு middle finger வந்து என்னன்னா current flow சொல்லும். ஒரு second finger இருக்குல்ல which is last finger சொல்றோம்ல அந்த finger வந்து என்ன சொல்றோம்னா magnetic field and மேல ஒரு thumb finger இருக்கு அது வந்து என்ன சொல்றாங்க it is one to the direction of the force ன்னு சொல்றாங்க. So இங்க problems கொடுத்திருக்காங்க. A conductor of length 50 cm carrying a current of 5 ampere is placed perpendicular to a magnetic field of induction 2 into 10 power minus 3 T. So find the force of the conductor. So force of the conductor is ILB. So current வந்து 5, length வந்து 50 and magnetic field 2 into 10 power minus 3. So இது வந்து இதே ஃபார்மேட்ல கொடுக்கிறதுக்காக சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. which is 50 into என்ன 10 power minus 2 னு எழுதிருக்காங்க. ஓகேவா? So இது பண்ணும்போது நீங்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைக்கும் 5 into 10 power minus 3 Newton கிடைக்கும். So next, a current carrying conductor of a certain length kept perpendicular to the magnetic field experiences a force F. What will be the force if the current is increased 4 times, the length is half and magnetic field is triple? So F is equal to ILB. First current வந்து என்ன சொல்றாங்க 4 times வந்து current increase, so 4L into length வந்து half, அப்போ 1/2 which is L by 2 into magnetic field triple னா 3B. So இது பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்குது force வந்து எவ்வளோ இருக்கும் 6 force இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேல வந்து 4 3s are 12, 12 divided by 2, so 2 1s are 2, 6 are 12. So உங்களோட force வந்து 6 force 4 times வந்து 6 force வந்து 6 times வந்து increase இருக்கும்னு சொல்றாங்க. So next topic next classல பார்க்கலாம்.